உங்கள் ஃபோன் காலில் வரையிலேயே கூட கேட்கட்டும். அதுக்கு அப்படியே பதில் சொல்லிகிட்டே போவோம். ஏன்னா நம்ம நிறையா பேர் அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் அவாவில். ஏன்னா 10 பேர்த்துக்கு பிரயோஜனம் ஆகணும் இல்லையா? நானே உட்காந்து லெக்சர் கொடுத்துட்ருக்கிறத காட்டிலும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டோம்னாக்கா ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லிகிட்டே அப்படியே ஊட சொல்லிகிட்டே வரேன் இடைச்சதுக்கெல்லாம். இப்போ நம்மளுடைய முதல் நேயர் லைனில் இருக்கார். நேராக ப்ரோக்ராமுக்கு போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க, சொல்லுங்கள். வேளாண்பாளையத்துலேருந்து முருகேசன் பேசுகிறேன். சொல்லுங்கள் முருகேசன். கேள்வி கேளுங்க. உங்கள் வயசு என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு வயசு 43 ஆகுதுங்க. சரிங்க ஐயா. இப்போ கேளுங்க. இடமாற்றத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கணும். தொழில் சம்மந்தமாக ஒரு கொஷின் கேட்க வேண்டியது இருக்குது. எங்கே கேளுங்க பார்ப்போம். தொழில் தான் கேட்கணுமா? தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் வருமா என்னன்னு கேட்கணுமா? இல்லைங்க, இடமாற்றம் இல்லை, வருமானம் வருது, ஒன்றும் மிச்சம் ஆகுறது இல்லை. அதாவது கையில் வாங்கினேன் பையில் ஓடலை, காசு போன இடம் தெரியலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம். பணங்காசுன்னு உருண்டோடிடும் உருவம் இல்லாத பொருளே அப்படின்னு சொல்லுவார் பண்டை பாடல்களில். அப்போ பொருளாதாரம்ங்கிறது ஒரே இடத்துல நிற்காது. செல்வம்னு பேர் வச்சதே அது போயிட்டே இருக்குங்கிறதுனால தான். அதிர்ஷ்டம்னு பேர் வச்சதுனாலே அது சௌரியத்துக்கு வருங்கிறதுனால தான். எனிவே இப்போ பிரசன்னத்துக்கு வருவோம். நீங்கள் கேள்வி கேட்ட நேரத்துக்கான லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது கன்னியா லக்னமாகி கன்னியா லக்னத்துக்கு 10க்கு உண்டானவர்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து நிற்கிறார். அப்போ தனபிராப்தம் சம்பந்தமான கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிற்குமா அப்படின்னாக்கா 10ல் கேது பகவான் நிற்கிறார். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா இப்போ 10ல் கேது நிற்கிறார். செய்யும் முந்தி தனக்கு அதிகம் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன், அவனில் சோமன் மிகும், ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவிர் பாம்பே வலிது. நான் எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்னு சொல்லி அந்த பாம்பு கிரகம் உட்காந்துருக்கிறதுங்கிறது லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தில் நிற்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு பொருளாதாரம், அதாவது ரெவென்யூ ஜென்ரேட் ஆகுறதே கம்மியாக தான் ஆகும். அதில் வர்ற பணமும் கையில் தங்கிறதுக்கான அமைப்பு இல்லைங்கிற மாதிரியான அமைப்பு நடப்பில் காமிக்கிறது. இப்போ கடனில் இருப்பீங்கிற மாதிரியான அம்சம் கூட காமிக்கிறது. இதில் சந்திரதசை லாபாதிபதி 9ல் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால நிச்சயமாக பொருளாதார ரீதியான தடைகள் எல்லாமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு தீரும். ஸோ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. இதுக்கு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை பார்த்துட்டு வாங்க போதும். உங்கள் ஊர்லேயே இருப்பார் இல்லையா? எங்கும் நிறைந்த பரம்பொருள் அப்படிம்பாங்க. பகவானை எங்கேருந்து சேவிச்சாலும் அவர் பலன் கொடுப்பார். கையெடுத்தா போதுமானது. ஸோ அந்த வகையில் நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க தட்சிணாமூர்த்தியவே பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக வியாழக்கிழமை போயிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதுவும் இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறதுங்கிறது இதில் கேட்குறீங்க, மார்ச் மாதம் கேட்குறீங்க, ஏப்ரல் விட்டுருங்க. மே மாதத்துலேருந்து உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும். இப்போ அம்மாயி வீட்டிலேருந்து ஒரு சொத்து வரணும். சரி, அது வர்றதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்குங்களா? ஓசியில் எதுவும் சொத்து கிடைக்குமான்னு கேட்குறீங்களா? அம்மா வகையில் வரணும். நிச்சயமாக சொத்து கிடைக்கும். ஆனால் நல்லபடியாக கிடைக்காது, நாரை வச்சு தான் கிடைக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்டு. ஆனால் கண்டிப்பாக கிடைக்குமுங்க. சரி, உறுதியாக கிடைக்கும். பாதினா சரி, ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவானுடைய அனுகிரகத்தில் நல்லபடியாக கிடைக்கும். அது என்ன சொல்லுவாங்க, தர்மம் ஜெயிக்கும் அப்படிம்பாங்க இல்லையா? நீங்கள் அநியாயத்துக்கு போகாமல் இருந்தால் போதும். ஆனால் நான் கண்டிப்பாக உங்கள் சைடு ஜெயிக்கும், உங்களுக்கு சொத்து கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கலாம் டிரைவருக்கு. சொல்லுங்கள். பையன் 3 வயசு ஆகுது. இப்போ 3 டேட்டோட 3 கொடுத்து இன்னைக்கு 4 ஆரம்பிக்குது. 4 வயசு ஆரம்பிச்சு இருக்கு. படிப்பு பிரமாதமாக வருங்க அவனுக்கு. பொன்புத நரண்டின் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் அப்படின்றான். கல்வியில் பிரமாதமான லாபம் உண்டு இந்த ஜாதகனுக்கு. அதனால படிப்பு நல்லா வரும். அதை விட சேட்டை அதை விட நல்லா வரும். ஆமாம், கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கே ஒரு ஆளை போட்டு பதில் சொல்லணும் நீங்கள். அந்த அளவுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அவனுக்கு கல்வி யோகம் சிறப்பாக இருக்கும். படிப்பு நல்லா வரும், கவலைப்பட வேணாம், படிப்பான். அதுவும் பட்ட படிப்பு வரைக்கும் படிப்பான். என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட லைன் ஒத்து வரும் அந்த ஜாதகனுக்கு. வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு உண்டு. நீங்கள் தான் பேரிக்கா பார்த்தீங்க, அவனாவது அமெரிக்கா வாக்கட்டேன். அதுக்கு ஒரு யோகம் இருக்குது, பாப்பா என்ன சொல்லுதுன்னு. ரொம்ப நன்றிங்க. நன்றி. அப்போது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா. எனக்கு கேட்கறது உங்களுக்கு கேட்கலையா? கேட்கலையா? பரவாயில்ல, உங்க கேள்வியை சொல்லுங்க. பையன் 10th படிக்கிறாங்க. வயசு என்ன ஆகுறது? வயசு 16.
16 வயசு ஆகுது. படிப்பு எப்படி இருக்கும்? மார்க் நல்லா வாங்குவானா? ஃபர்தராக என்ன படிக்க வைக்கணும் அதானே கேள்வி? ஆமாங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கணும்னு இருக்குது. இது முடித்ததுமே வந்து 10th முடித்ததுமே அவரை நீங்கள் பாலிடெக்னிக் பக்கம் திருப்பினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஸ்டைலில் ஏதாவது ஒரு லைனில் அவரை திருப்புங்க. அவருக்கான கல்வி நல்லாயிருக்கும். டிப்ளமோ முடிச்சுட்டு டிப்ளமோ இன்ஜினியர் ஆகிட்டு அவர் வேலை பார்த்துட்டே டிகிரி படிக்கிறதுக்கு அமைப்பு உண்டு. ஆமாம், பாலிடெக்னிக் சேர்க்கலாங்கம்மா. +1 +2 வேண்டாம். நீங்கள் +1 +2 2 வருஷம் சேர்த்து அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் தான் போவார் இவர். +1 +2 2 வருஷம் படித்து அப்புறம் 4 வருஷம் வந்து இன்ஜினியரிங் காலேஜில் படிப்பார். மொத்தம் 6 வருஷம் கணக்காகுது இல்லைங்களா? இப்போ 10th முடிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமோ படித்து 3 வருஷம் லேட்டரல் என்ட்ரியில் டிகிரி படித்தாருனாக்கா 6 வருஷத்தில் திருப்பி இன்ஜினியர் தானே. இன்கேஸ் வந்து டிப்ளமோவோட இவருக்கு பிரேக் ஆனால் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. ரெண்டாவது பிரேக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக அவர் பட்டப்படிப்பு வாங்கிடுவார். இருந்தாலும் டபுள் குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டுமே. படிப்பு நல்லபடியாக வருங்கம்மா. அவருக்கு கல்வி யோகம் உண்டு. படிப்பு வரணும்னு அமைப்பு இருக்குது. 2ல் கேது பகவான் வாக்குஸ்தானத்தில் நிற்கிறதுங்கிறதுனால ஸ்லோ அண்ட் ஸ்டடி. சிலது வந்து மெதுவாகத்தான் போகும், ஆனால் கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடும். அது மாதிரி இது அவருடைய வேகத்துக்கு தான் போவார். ஆனால் கண்டிப்பாக வந்து போய் சேர்ற இடத்துக்கு சேர்ந்துருவார். இல்லைம்மா, அது வேண்டியதில்லை. நான் அந்த டீட்டெயில் எதுவுமே கேட்கலையே உங்ககிட்ட. நாட் நெசசரி. நீங்கள் 2 வாட்டி கூப்பிட்டீங்கன்னா ஒரு வாட்டி ஏன்னு கேட்பாரு. 2ல் கேது இருக்கிறனால அதே மாதிரி கலகலன்னு பழக மாட்டார் எல்லார்த்துக்கிட்டையும். செலக்டிவாக 4 வார்த்தை தான் பேசுவார். பேசுனா நறுக்கு தெரிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரியான ஒரு ஜாதகன். இப்போ அதுக்கு மேலே நீங்கள் அவரை சத்தம் போட்டிங்கன்னாக்கா ஐயனார் சில மாதிரி அமைதியாக உட்காந்துருவார். எந்த பதிலும் வராது. அப்படியே சைலண்ட் ஆயிடுவார். அப்புறம் அடுத்து வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வாய்த்தரன்னு சொல்லிட்டீங்க இல்லையா, திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது. திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது சிவபெருமானுடைய நட்சத்திரம். உமையொரு பாகன், அர்த்தநாரீஸ்வரர், ஆண் பாதி பெண் பாதி கொண்டவர்னு சொல்லுவாங்க இல்லையா சிவபெருமான. அப்போ சிவபெருமான் வந்து எங்கே போனாலும் சக்தி இல்லாமல் போக மாட்டார், சிவசக்தியாக தான் போவார். அது மாதிரி இந்த ஜாதகனுக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிங்கன்னா எங்கே போனாலும் தூக்கி சம்சாரத்தை தோளில் வச்சுக்கிட்டே போவார். அது பார்த்துருக்கீங்களா? சிலர் சோடியாகவே போவாங்க எங்கே போனாலும். அது மாதிரியான ஒரு அமைதியான குடும்ப வாழ்க்கை அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். ஃபியூச்சர் நல்லா இருக்கு. ஓகேம்மா, நமஸ்காரம். நேயர்களே, எல்லா ப்ரோக்ராம்லையும் நான் சொல்கிறது டிவி வால்யூம் மட்டும் கம்மி பண்ணி வச்சுருங்க. ஒவ்வொரு காலருக்கும் சொல்ல வைக்காதீங்க. நான் கட் பண்ணிவிட்டு கூட பதில் சொல்கிறேன் வால்யூம் அதிகமாக இருந்ததுன்னா. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள். மங்களபுரத்துக்கு சம்பளம் பேசுகிறேன் சார். சம்பளம். சொல்லுங்கள். வயசு சொல்லுங்கள். வயசு வந்து 25 முடியுது. 25 ஆகுது சார். இல்லை, இப்போ என்ன நடக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். இப்போ என்ன வயசு நடந்துட்டுருக்கு? சார் 24 முடியுது. 24 முடியுது. இன்னும் தெளிவான முடிவே சொல்லலையே. அதாவது ஒரு நிமிஷம் இருங்க. இந்த தத்துவ ஞானிகள் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? 2 தத்துவ ஞானிகள் வந்து ஒரு குளத்து கரையில் பேசிட்டே போனாங்களாம். அந்த குளத்துக்கு பக்கத்தில் தண்ணி அலை அடித்து மீனெல்லாம் வந்தாங்க நின்றுட்டு இருந்தா. அப்படியே வரப்போக இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ ஒரு தத்துவ ஞானி சொன்னாராம், இந்த மீன்கள் நீரில் எவ்வளவு சந்தோஷமாக நீந்துகின்றன அப்படின்னாராம். உடனே இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அவரும் தத்துவ ஞானி இல்லை. அதனால இந்த மீன்கள் நீரில் சந்தோஷமாக நீந்துகின்றன என்று உமக்கு எப்படி தெரியும்? நீர் மீன் அல்லவே அப்படின்னாராம். உடனே இவர் திருப்பி அடிச்சிருக்காரு, எமக்கு தெரியாது என்பது உமக்கு எப்படி தெரியும்? நீர் நான் அல்லவேனாராம். அது மாதிரி நீங்கள் சொல்கிறது வந்து 2-3 வாட்டி சொல்லிட்டீங்க. ஆனால் வயசை கரெக்டாக சொல்லலை. தத்துவ ஞானி பேசுகிற மாதிரி இருக்கு. எங்கே இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் பார்ப்போம். கரெக்டான வயசு சொல்லுங்கள். 24 சார். ரைட். உங்களுடைய தொழில் சம்மந்தமான ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. ப்ளஸ் வந்து மேரேஜ் லைஃப்பை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. சொல்லுங்கள் பார்ப்போம், என்ன கேட்க போறீங்க? சார் இப்போ கல்யாணமாக எனக்கு வந்து 3 வருஷம் முடிஞ்சுது சார். சரிங்க சார். 2 வருஷம் 5 மாதம் ஒரு பொண்ணு இருக்கு சார், பாப்பா. சரிங்க சார். அடுத்து வந்து ஆண் வாரிசு வந்து இருக்குங்க சார். அருமையான கொஸ்டின். 3 4 1 5 கொண்டானவன் புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் ஐயா. அவர் வந்து நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் நிற்கிறார். நீசனின்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம்ன்றான். ஸோ அந்த வகையில் வந்து குரு ஆட்சி பெற்றவனோட வந்து புதன் சேர்ந்து நிற்கிறனால உங்களுக்கு வந்து வாரிசுக்கான அமைப்பு உண்டு. அடுத்த கன்சியூமெண்ட் வந்து ஆண் குழந்தையாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். அதை உங்கள் ஜோசியரே சொல்லியிருப்பாரு, அந்த பாப்பா ஜாதகத்தை பார்த்து அடுத்த ஆண் வாரிசு கிடைக்கும்னு. இல்லை சார், சொன்னாங்க சார். ரைட். கவலையே விட வேண்டாம். அடுத்த ஆண் வாரிசு தைரியமாக பெற்றுக்கோங்க சார். இப்போ வந்து சார் தோட்டத்தில் வந்து கொஞ்சம் விவசாயம் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது சார். அது வந்து நல்லா இருக்குமா சார்? 3 4 1 5 கொண்டானவன் கடின உழைப்பாளி நீங்கள். இருந்தாலும் ஒன்றும் மிச்சமான வார்டு இல்லை. ஸோ இந்த நடப்பு வருஷத்தில் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைங்க. ஆடு மாடெல்லாம் நிறையா வச்சுருக்கீங்களா? இல்லை, ஆடு மாடெலாம் இருக்குது சார். அந்த மாதிரி ஏதாவது அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க. அதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், லாபகரமாக இருக்கும்.
ஆனால் நேரடியாக விவசாயங்கிறது இந்த வருஷமும் சுமாராக தான் இருக்கும். 2012 நல்லா இருக்கும் உங்களுக்கு. சார் இப்போ சொந்த தொழில் செஞ்சால் அவ்வளோ 415 உண்டான ஒரு வலு. சொந்த தொழில் தனிச்சு பண்ணக்கூடாது, நீங்கள் கூட்டு தொழிலாக பண்ணலாம். கூட்டு தொழில் பண்ண பரவாயில்லையா சார்? பண்ணலாம், நல்லா வரும். சார் பாப்பாவுக்கு வந்து 2.5 வாரம். இல்லை நம்ம நிறைய இல்லை நம்ம இன்னொரு கேள்வியில் வருவோமே, நிறைய பேர்த்துக்கு பதில் சொல்லலாம். அடுத்த கேள்விக்கு போவோம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தில் உட்காந்துருக்கு இப்போ கேள்வி கேட்டவருக்கு. அதனால ஷார்ட் டெம்பர், பட்டுன்னு கோபம் வந்துடும். அதே சமயத்தில் வந்து நியாயவான்னு சொல்லுவாங்க, தர்மவான்னு சொல்லுவாங்க. லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருந்தாலே கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும்பாங்க இல்லையா? வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சொல்லுங்கம்மா. சார் 8/4/1900. இல்லை வெயிட் அ மினிட். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டைம். எப்போ நீங்கள் கேட்குறீங்களோ அந்த கேள்வி கேட்குற டயத்தை மட்டுமே வச்சு எடுத்துக்கிறோம் நம்ம. இதில் உங்கள் பேர் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம நேயர்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் ஃபோன் அடிச்சு பேர் சொல்கிறாங்களே, அந்த அறிமுகத்துக்காக பேர் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனிவே நீங்கள் வந்து யாருக்கு கேட்கணுமோ அவங்களோட வயசை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு. எனக்கு சரியாக கேட்கலாமா? உங்களுடைய அந்த இப்போ செல்லிட பேசிலேருந்து பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் கட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. 23 வயசு நடக்குது. யாருக்குமா? பொண்ணுக்கு. சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? மேரேஜ் கேட்கணுமா? ஆமாங்க சார். ரைட். அதாவது உங்கள் பொண்ணுக்கு வந்து தோசை சாமியம்னு ஒன்றும் கிடையாது. லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால 2க்கு உண்டானவர் அல்லது 7க்கு உண்டானவர் பலம் பெற்றோ ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நின்னாருன்னா நிச்சயமாக வந்து பொருளாதார திருமண பாவம்னு வர்ற இடங்களில் வந்து கொஞ்சம் காலதாமதமாகி திருமணம் நடக்கணும்னு அமைப்பு இருக்குது. அதாவது சக்கரை தான், குரு 2ல் இருக்கிறதுங்கிறது சக்கரை தான். ஆனால் வயிறு நம்ம சக்கரையை சாப்பிட முடியாதே. அதனால் கொஞ்சம் காலதாமதமாகி திருமணம் நடக்கணுங்கிற அந்த பாயிண்ட் தான் இருக்கே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வரன் வந்துட்டுருக்கும், பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு வந்து வரக்கூடிய வரன் வந்து வடக்கு திசையிலேருந்து வரணும் அல்லது கிழக்கு திசையிலேருந்து வரணும்னு ஒரு அமைப்பு உண்டு. இந்த பொண்ணு பிறந்த ஊரில் இருந்து கூட பிறந்தவங்க வந்து 3 பேர் இருப்பாங்க. மாப்பிள்ளை கூட பிறந்தவங்க 2 பேர் பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை உள்ள இடமா இருக்கும், தாய் உள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும். பிள்ளை லட்சணமான பையனாக வந்து சேருவார், படித்தவராக இருப்பார், வேலைக்கு போகிறவராக இருப்பார், பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி உட்காந்துருக்கக்கூடிய குடும்பமாக இருப்பாங்க. அவங்க ஃபேமிலி ஒரு இடத்துல இருக்கும், இவர் வேறு இடத்துல வேலை பார்த்துட்ருப்பார். மேரேஜ் ஆன உடனேமே உங்கள் பொண்ணு தனிக்குடித்தனம் போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அப்படி போனால் தான் சரியாகவும் வரும். என்ன காரணம்னா இது கூட்டு சேர்ந்து கும்மி அடிக்கிறதுக்கு சரியாக ஒத்து வராது. இது தனியாவர்த்தனம் பண்ணுறதுக்கு தான் சரியான ஆள். அது மாதிரியான அமைப்புலேயே இந்த ஜாதகத்துக்கு வரணும் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. ஜூன் மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுமா? வர்ற ஜூனுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் போய் சங்கிலி சராப்பெல்லாம் ரெடி பண்ணி வைங்க. யார் ஓசியில் கட்டுறேன்னா இந்த காலத்தில்? சரி, படிச்சுக்கிட்டு இருக்குதுங்க சார். படிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வரன் வந்துரும்மா அந்த பொண்ணுக்கு. ஜூன் மாதத்துக்குள்ளேயே வரன் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இப்போ எம்சிஏ படிக்குதா? ஆமாங்க சார். எத்தனை வருஷம் படிக்குதுங்க? செகண்ட் இயர். ரைட். ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கூட அப்புறம் லேட் பண்ணி மேரேஜுக்கான கொஞ்சம் லேட் பண்ணி கூட கல்யாணத்தை பண்ணிக்கோங்க படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம். ஆனால் அதுக்கு முன்னாடியே ரிசர்வ் பண்ணிடுவாங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கம்மா. மூல நட்சத்திரம் பிடிக்கிறதுனால குறையுள்ள வீட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. ஆமாம்மா, குறையுள்ள வீட்டுக்கு தான் கொடுக்கணும். அதாவது மூல நட்சத்திரம் இத்தனாம் பாதம் 2ஆம் பாதம் ஒன்றும் செய்யாது, 1ஆம் பாதம் ஒன்றும் செய்யாது, 3ஆம் பாதம் ஒன்றும் செய்யாது, 4ஆம் பாதம் ஒன்றும் செய்யாதுன்னெலாம் எந்த கணக்கும் இல்லை. பஞ்சாங்கத்தில் வந்து நீங்களே எடுத்து பார்த்தீங்கன்னாலும் போட்டிருப்பாங்க. மூலம் ஆண் பெண் ஜனனமாயின் மாமனாருக்கு ஆகாது, அவ்வளோதான், ஒரே வரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் மூல நட்சத்திரத்தில் பிறந்து மாமனார் மாமியார் உள்ள இடத்துல கல்யாணம் பண்ணி அவங்க எல்லாரும் நல்லா இருக்கிறது, நிறைவான குடும்பமாக இருக்கிறதையும் நான் பார்த்துருக்குறேன் என்னுடைய அனுபவத்தில். ஆனால் அதே சமயத்தில் வந்து குறையான வீட்டுக்கு போய் அவங்க நிறைவாக இருக்கிறதும் பார்த்துருக்கேன். நிறைவான வீட்டுக்கு போய் குறையானதும் உண்டு. ஸோ இந்த மூல நட்சத்திரங்கிறது கேட்டார்ந்த வாழ்ங்கிற மாதிரி, ஒன்று இங்கிட்டும் தவலாம் அங்கிட்டும் தவலாம், இதை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த வகையில் வந்து இந்த ஜாதகிக்கு வரன் பார்க்குறப்பவே வந்து நீங்கள் ஒன்று அப்பா இல்லாத இடம் இல்லாட்டி அம்மா இல்லாத இடம், யாராவது ஒருத்தர் இல்லாத இடமா இருந்தால் போருமானது. அந்த மாதிரியான இடத்துல பார்த்து கொடுங்க, நல்லபடியாக இருக்கும் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை. சரி சார், ரொம்ப நன்றி. ஓகேம்மா, வணக்கம். கல்யாணம் முன்னால் வருதுன்னதுமே டோட்டலாகவே ஆப்ஷன். வணக்கம். வணக்கம் சார், ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ சொல்லுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, எனக்கு கேட்குறது. ஹலோ ஹலோ எனக்கு கேட்குறது உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். சார் சார் இப்போ கேட்குறதுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ பையனுக்கு வந்து ஹலோ சொல்லுங்க. பையனுக்கு 17 வயசு. சரி.
படிப்பு பற்றி கேட்குறேன், என்ன படிக்கணும்? ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்காருங்களா? ப்ளஸ் டூ டிஸ்கண்டினியூடு. டிஸ்கண்டினியூ ஆகி நின்றுட்டு இருக்கார். ஆமாம். ரைட். இவரை மறுபடியும் ப்ளஸ் டூ எழுத வச்சு டிகிரி கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அந்த லைனுக்கு போக வேண்டாம். சரி. பஞ்சமாதிபதி 3ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. இப்பவுமே 10th மார்க்கை வச்சு கொண்டு போய் வர அகாடமிக் இயரில் பாலிடெக்னிக்கில் விட்டுருங்க. சரி. வேணும் நல்லா படிப்பானா? படிப்பு நல்லா வரும். இடையில வந்து வித்யாஸ்தானத்தில் 4ஆம் இடத்துல கேது பகவான் வந்து நிற்கிறதுங்கிறதுனால இடையில கல்வியில் தடை வரணும்னு இருக்கே தவிர கல்வி தடையாயிடணும்னு இல்லை. இடையில பிரேக் வரும், ஆனால் திருப்பியும் கல்வி தொடர்ந்து நடக்கும், கவலைப்பட வேண்டாம். எனக்கு பிரசன்னத்தில் சொல்லணும்னாக்கும் இப்போ இருக்கிறதுன்படி, ஏன்னா உங்கள் பர்த் டேட்டாஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கிடையாது இல்லையா, இருந்தாலும் வந்து பிரசன்னத்தின்படி வித்யாஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டில் கேது பகவான் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலங்களில் வந்து கல்வியில் தடை வரணுன்ற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தது. அதனால தடை வந்திருக்குது. ஆனால் அந்த தடை வந்து வர்ற அகாடமிக் இயரில் விலகிடும். நீங்கள் டிப்ளமா சேர்த்து விடுங்க. டிப்ளமோவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவார், கவலைப்பட வேண்டாம், நல்லா படிப்பான். ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பையன் வந்து ரொம்ப அமைதியான டைப்பு. ஆர்ப்பாட்டமான ஆளாக இருந்தால் கூட சரி ரைட்டு சேட்டை செய்வான், படிக்க மாட்டான்னு சொல்லலாம். அது பேச்சு வந்து நல்லா பேசுவான், கலகலப்பான டைப்பாக இருப்பார். பேச்சு வந்து கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி பேசணுங்கிறது வந்து தெரிஞ்சு பேசக்கூடிய ஜாதகனாக இருப்பார். ரெண்டாவது பொறுமையான டைப்பாக இருப்பார். லக்னத்தில் குரு இருக்கிறதுனால கோலிய லக்கணத்தில் குருவுர பவனை நல்லோர் சாலவும் பார்க்கில் மேலான் தண்டிகை மருவும் வாகாயினா. லக்னத்தில் குரு இருந்தாலே மரியாதை வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டிக்னிஃபைடு இடத்துக்கு வந்து சேரணுன்ற மாதிரியான அமைப்பு அவருக்கு உண்டு. அதனால் நல்லபடியாக வருவார். ஸோ கவலைப்படாமல் நீங்கள் படிக்க வைங்க, அவருக்கு ஃபியூச்சர் இன்னும் கிரியேட் ஆகும். ஓகே சார், ரைட் சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். கல்வியில் தடைங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் வணக்கம், சொல்லுங்க. ஹலோ, சொல்லுமா. ஹஸ்பண்ட் கேட்கணும். வயசு 29. சொல்லுமா. தொழில் எப்படி இருக்கு? யாருக்கு 29 வயசு? ஹஸ்பண்டுக்கு 29 வயசு ஆகிறதா? 10க்கு உண்டானவர் ராகுவாயி வலுவாய் நிற்கிறார். இவர் சொந்த தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டே இருப்பாரு. என்ன பண்ணிட்டு இருக்காரம்மா? ஃபைனான்ஸ். 5க்கு உண்டானவர் 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த 2000 ஏமா டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க, இல்லாட்டி ஃபோனை கட் பண்ணுங்க, ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எல்லா காலருக்கும் நான் சொல்லலைன்னு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கால் கிடச்சிருமே வால்யூமை ரெடியூஸ் பண்ணிடுங்க. எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? ஏன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரோக்ராம் வந்து அடுத்து இன்டர்நெட்டில் யூடியூப்பில் போயிடும். ஸோ வந்து நிறைய இடங்களில் இடைஞ்சலாகும். நீங்கள் பண்ணுற இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன இடைச்சல்கள் தொந்தரவுங்கிறது வந்து நிறைய இடங்களில் பிரச்சனைகளாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் டிவி வால்யூமை கம்மி பண்ணிடுங்க, இல்லாட்டி கொஷின் கேட்டு உங்கள் ஃபோனை கட் பண்ணிடுங்க, நான் கூட சொல்லிடுறேன். ரைட். எனிவே இப்போ சொல்லுங்கம்மா, 29 வயசு உங்களுக்கு, உங்கள் ஹஸ்பண்டுக்கு 29 வயசு ஆகிறதா? சரி. அவருடைய தொழில் வந்து சுயதொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு சொன்னேன். அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. ஃபைனான்ஸ் வந்து கூட்டு தொழிலாக இருக்காம்மா? ரைட்டு. என்னம்மா? சம்பளத்துக்கு இருக்காரு. கூட்டு சேர்ந்து சொந்தமாக தொழில் பண்ணணும்னு அவருக்கு அமைப்பு இருக்கம்மா. அதாவது குருவும் புதனும் சேர்ந்து லக்னத்தில் நிற்கிறதுங்கிறதுனால அவர் வந்து மாமன் மச்சினனோட அல்லது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு சேர்ந்து தொழில் செய்வார்ன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. பங்காளிகளோட சேர்ந்து செய்கிறதுக்கான அமைப்பு இல்லை. அந்த மாதிரி சேர்ந்து செஞ்சால் பின்னாடி பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு தொழில் விருத்தி ஆகணும்னு அமைப்பு இருக்குது. இந்த வருஷத்துலேயே அவருக்கு சுய தொழில் உருவாகும். வேலை பார்த்துக்கிட்டே கூட சொந்த தொழில் செய்ய சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இதை விட்டுட்டு ஃபுல் டைமாக சொந்த தொழிலுக்கு வந்துடலாம். இதே ஃபைனான்ஸ் தொழில், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கட்டான்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அதனால் இதே லைனில் அவரை போய் இறங்கி நிற்க சொல்லுங்கள். இவரை நம்பி கடை வாங்கி கொடுக்கலாம், கொடுத்தீங்கன்னா ஜெயிச்சிருவார். இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தா அடி வாங்கியிருக்கும். சரியா? ஓகேம்மா, நமஸ்காரம். வணக்கம். ஹலோ. ஹலோ. சொல்லுங்க. 47 வயசு. யாருக்கு 47 வயசு? உங்களுக்கு 47 வயசா? இப்போ சொல்லுங்க சார், கொஸ்டின் கேளுங்க. உங்க கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரி சார், உடல்நிலையை பற்றி கேட்குறேன். ஹெல்த். ரைட். அதாவது
சரி. லக்னமாக வந்திருக்கிறது பிரசனத்தின்படி மகர லக்னமாகி 2ல் சூரியன் செவ்வாய் சேர்ந்து நிற்கிறதுங்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால நேத்திரஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி உட்கார்றது தப்பு. அதனால் வந்து உடல் உஷ்ணம் சம்பந்தமாக நோய் நொடிகளை உருவாக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதே சமயத்தில் வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்கு. அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோண மெரடில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னா அப்போ தீர்க்காயுள் உண்டு. ஆயுசை பொறுத்து பயப்பட வேணாம். ஆனால் கொல்லான் கொடுமை செய்வான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி சிரமத்தை கொடுக்கும். டெஸ்ட் அது இதுன்னுட்டு போயிட்டு ஒரே வைப்ரேஷனில் மன கலக்கத்தில் இருப்பீங்க. அதான் சார் நரம்பு சம்பந்தமாக பின்னாடி வலி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இது வந்து அதாவது உங்களுக்கு மட்டும் பிக்குலியராக வந்தது கிடையாது, பரவலாக நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய ஒரு சின்ன தொல்லை தான் உங்களுக்கும் வந்திருக்கு. இது சரி செய்யக்கூடிய ஒன்று தானே தவிர இர்ரிவர்சபிள் டேமேஜ் கிடையாது. அதாவது சரி செய்ய முடியாத ஒன்றும் கிடையாது. இது த்ரூ வைத்தியத்தில் தான் சரியாகும். நீங்கள் அலோபதி மெடிசனே பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிரும். கவலைப்பட வேண்டாம். அது ரெக்கவர் ஆகிறதுக்கான காலம் அப்படின்னு எடுத்துட்டா மே மாதத்துக்கு மேலே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிடுவீங்க. ஆனால் ரெக்கவர் ஆனாலும் மாத்திரை மருந்து சாப்பிட்ணும். கொஞ்சம் நாளைக்கு நீடித்து மாத்திரை மருந்து சாப்பிட வேண்டி வரும் உங்களுக்கு. ஓகே. வீட்டில் 43 வயசு ஆகுதுங்க. வீட்டுக்காரம்மாக்கா? ஆமாம். சொல்லுங்கள், என்ன கேட்கணும் உங்களுக்கு? அவங்களுக்கு இது மாதிரி தாங்க தலைவலி அது வரையில 2க்கு உண்டான 8ல் போய் வலுவாக நிற்கிறனால அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து வியாதி, அவங்களுக்கு வந்து வேடிக்கை பார்த்தே வியாதி. அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா மந்திரமே சொல்ல வேண்டியது இல்லையாம்மா, சரியா போயிருமாம்மா. அது மாதிரி இந்த ஜாதகருக்கு வந்து மனசளவில் ரொம்ப போட்டு உழந்துட்டாங்க, அதனால வரக்கூடிய பிரச்சனை தான். அவங்களுக்கு வந்து மெயினாக டெய்லி வாக்கிங் போக சொல்லுங்கள். வாக்கிங் போனாங்கனாலே நல்லா போயிடும். 2வது வந்து எந்நேரமும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரொம்பவும் சிந்திக்கக்கூடாது இல்லையா? அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு பூராமே நெகட்டிவ் தாட்ஸ் தான் அவங்களுக்கு நிறையா இருக்கும். அவங்க வந்து மனசு விட்டு சிரிச்சே ரொம்ப நாள் ஆகிருந்துருக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும். உங்களுக்கும் டென்ஷனு, உங்களுக்கு உடம்பு சரியில்லாது, அதை வேடிக்கை பார்த்து அவங்களுக்கும் உடம்பு சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பொழிவு, இதெல்லாம் சேர்ந்து போட்டு அவங்கள அழுத்தில் டிப்ரெஷன் அதிகமாகிறதுனால மன இறுக்கத்துக்கு ஆளாகிறதுங்கிறதுனால அவங்களுக்கு உடல் ரீதியாக தொல்லை இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றப்பொழிவு. ஆனால் பயப்பட வேண்டியதில்லை. பேக் பெயின் மட்டும் வரும், அது நிறுத்துறது தான் கொஞ்சம் நாள் ஆகும். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, பயப்பட வேண்டாம். சரி. பையனுக்கு 20 வயசு நடக்குங்க. இல்லை சார், நான் ஒருத்தருக்கு 2 பேர்த்துக்கு பதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்னொரு காலில் வாங்க, நம்ம இன்னொரு காலில் சந்திப்போம். ஆனால் உங்கள் வீட்டுக்காரம்மா மட்டும் வாக்கிங் தொடர்ந்து போக சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்க சரி. சரி, நமஸ்காரம். இந்த வாக்கிங்கை தான் ஞாபகத்துக்கு வருது. டாக்டர் ஒரு பேஷண்ட்டு டாக்டர்கிட்ட போயிருக்காரு. போய் அவர் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் டெய்லி 5 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க, தென்னாமல் 5 கிலோமீட்டர் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னாராம். சரின்ட்டு ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணியிருக்கேன். சார் நான் திரும்பி வரலாமா சார் அப்படின்னு அழுதுகிட்டே ஃபோன் பண்ணியிருக்கேன். என்னடா சொல்கிற அப்படின்னாக்க, டெய்லி 5 கிலோமீட்டர் நடக்க சொன்னீங்க, நான் இப்போ இந்த சேலத்துக்கு அங்கிட்டு இருக்கேன், எங்கிட்டு வந்துடலாமா திரும்பின்னு கேட்டானா. அது மாதிரி நீங்கள் வந்து வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக அவங்க பண்ணிட்டு வந்தாங்கனாலுமே போருமானது. அவங்களுக்கு உடல் ரீதியாக வியாதிகள்ங்கிறது ஒன்றும் பெருசாக இல்லை, மன ரீதியான வியாதிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. அடுத்த காலருக்கு போகலாம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சொல்லுங்கள். உங்கள் வயசு சொல்லவே இல்லையே. 43. சரி, தொழில் எப்படி இருக்கும்னு கேட்டீங்களா? சனி 3க்கு உண்டானவர் லக்னாதிபதி. தொழில் சாணம் இப்போ சரியில்லாமல் இருக்குதுங்க. இப்போ சரியில்லாமல் இருக்குது உங்களுக்கு தொழில். மே மாதத்துக்கு மேலே தொழிலில் வந்து ஒரு சின்ன மாற்றம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அதுவும் ஃபேவரபிளான சேஞ்ச், நல்லதொரு மாற்றம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. 10ல் கேது பாம்பு கிரகம் உட்காந்துருக்கு. 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும்னா, ஆனாலும் 10ல் கேது நிற்கிறதுங்கிறது தவிர அவர் பயிற்சி ஆக போகிறாரு. மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு தொழில் விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது, நல்லா வரும். பொண்ணுக்கு வயசு சொல்லுங்கள். 15 வயசு ஆகுது. பிள்ளை நல்லா லட்சணமாக இருப்பா, கொஞ்சம் கலராக பிறந்திருப்பா, கவலையே விடாதீங்க. பேச்சு வெட்டு 1 துண்டு 2ன்னு இருக்கும். இவங்க அம்மாவை நீங்கள் ஆஃப் பண்ண முடியாது, ஆனால் அந்த பிள்ளை ஆஃப் பண்ணிடுவான். அது மாதிரியான ஜாதகி. 2ல் சூரியன் செவ்வாய் நிற்கிறதுங்கிறதுனால ஷார்ட் டெம்பர். சாப்பாடாக இருந்தாலும் வட்டுன்னு சுட்டுன்னு நல்லா நாக்கு ருசியாக இருக்கணும், இல்லாட்டி நீயும் சரி ஓன் ஜோரும் சரி நீயே இருந்துட்டு உட்காந்து 2 கிளம்பிடுவா. அது மாதிரியான ஒரு ஜாதகி. அதனால் அந்த பொண்ணுக்கான கல்வி யோகம் அப்படின்னு எடுத்துட்டா 2ல் செவ்வாய் உட்காந்து கூட சூரியன் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால வைத்தியம் தொடர்பான கல்வி வரணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. மெடிசன் ஓரியன்டாக நல்லா படித்தானா டாக்டருக்கு படிக்க வைங்க, கொஞ்சம் நல்லா படித்தானா நர்ஸுக்கு படிக்க வைங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா படித்தானாக்கும் டிப்ளமோ நர்சிங் அல்லது ஃபார்மசி அந்த மாதிரி கொண்டு வாங்க, சரியாக இருக்கும். ஆனால் மெடிசன் ஓரியன்டாக அந்த பொண்ணுக்கு கல்வி வரும். யார் நீங்கள் வாங்குறதுக்குங்களா? 4-1-5க்கு உண்டான ஒரு வலு. இந்த வருஷத்தில் இடம் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டு, ஜூன் மாதத்துல இருந்து. வணக்கங்கய்யா.
அப்போது ஒரு சிலர் ஆர்வ கோளாறுல அந்த கால் கிடைச்சதுமே இந்த வால்யூமை கம்மி பண்ணாமல் விட்டுறாங்க ஒன்று, ரெண்டாவது ஃபோனை அடுத்த ஒரு கைக்கு மாத்திராக வரையா அதுலேயும் கேப் கிடைக்குது நமக்கு. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். வயசு 22 சார். சொல்லுங்கள் சார். பேர் ராமச்சந்திரன். இல்லை பேரெலாம் இருக்கட்டும். வயசு 22. கேள்வி வந்து கேள்வி வேண்டாங்க சார். தொழிலுக்கான கேள்வி. 10ல் ஒரு சனீஸ்வரன் உட்காந்துருக்காரு, அதை குரு பார்க்கறதுங்கிறது வலுவான அமைப்பு. இந்த வருஷமே உங்களுக்கு தொழில் முயற்சிகள் நல்லா இருக்கும். 10ஆம் பாவதி 4ஆம் இடத்துல நிற்கிறதுங்கிறதுனால அதுவும் கூட்டு தொழில் விரிவாக இருக்குன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. தொழில் இந்த 2011 நல்லா இருக்குங்க உங்களுக்கு. சரிங்க சார். மாசி மாதம் தானே நடந்துட்டு இருக்குது. வைகாசியிலேருந்து நல்ல பிரேக் கிடைக்கும் உங்களுக்கு. சரி சார். இப்போ அதாவது செஞ்சுட்டு தொழில் செய்யலாம். தாராளமாக செய்யலாம், விரிவு பண்ணி செய்யுங்க. சரிங்க சார். திரைக்கடல் ஓடியும் துறவியம் தேடுன்றா இன்னும் 4 தொழில் செய்யலாமுங்க. உங்களுக்கு டைமிங் இருக்குது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். உங்கள் ஜோசியராக தான் சொல்லியிருப்பார், நல்லா இருக்காப்பா செய்யலாம்ப்பா, ஆனால் சின்னதாக செய்யுங்க, கொஞ்சமாக செய்யுங்க அப்படின்ட்டு இருப்பார். ஏன்னா அது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூருக்காக சொல்லியிருந்திருப்பாங்க. பட் ஆனால் ஒன்றும் தேவையில்லை, நல்லா இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் தொழில் செய்யலாம், நிச்சயமாக யூ வில் பி சக்சீட். அதாவது உறைந்திர பிறைநெல் விட்டை உத்தமர் குருவே வார்க்கில் அரைந்திர ஜென்மமேனும் அங்கனம் குருவே நோக்கில் நிறைவரும் ஆயுளோடு நேர்வர திருவனோடு வரைநிகழ் நிலத்தினோடு சென்னல் சேர் பூமியோடு சித்திர மாடகூடம் உன்னத வாகனங்களோடு உயர்வர வாழ்வான் முனியனா நல்லபடியாக பிழைப்பார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குன்றான். சொத்து சோமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, சம்பாதிங்க. அது நம்ம பையனுக்கு சளி சம்பந்தமா தொல்லை ஒண்ணு, இல்லாட்டி செரிமானத்துல தொல்லை ஒண்ணு, அதை அவனுக்கு ஒன்றும் பண்ணாது. அது ஆயுசுக்கெல்லாம் நல்லா இருக்கு, அவனை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். கனமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம்னா அப்போ தீர்க்காயில் உண்டு. ஏன் போட்டு ஒழட்டிக்கிறீங்க? அது எனக்கு பேசுகிறப்பே வந்து ரொம்ப இதாக பேச மாட்டாங்க. என்ன காரணம்னா ஜோசியர்கிட்ட போகும்போதே கேள்வியை கேட்டு அவரையும் டென்ஷன் பண்ணி ஜோசியரையும் டென்ஷன் பண்ணி விட்டு இவங்களும் டென்ஷன் ஆகி போகிறப்பயே உனக்கு நல்ல நேரம் இல்லை, உனக்கு அதில் சரியில்லை இதில் சரியில்லைன்னு சொல்லி அங்கே ஜோசியம் கேட்டு வேறு வெளியே வரையில் பார்த்தீங்கன்னா பேரறிஞ்ச மாதிரியே வருவாங்க. அதுக்கு என்னடா காரணம்னாக்க இதில் 7.5 சனி நடக்குது, அதில் அஷ்டம சனி நடக்குது, இதில் அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்படின்னா என்ன சனீஸ்வரன் ஏற்கனவே நான் ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன் 12 கட்டத்தில் 9 கட்டத்தில் எங்கே இருந்தாலும் தப்பு. சரி சனீஸ்வரன் அப்போ கடத்தை விட்டு தனியாக எடுத்து வச்சுட்டார் சொல்ல முடியும். ஸோ 3 கட்டத்தில் இருக்கையில் மட்டும்தான் நல்லது நடக்கும்னு சொல்கிறான். அப்போ 3 கட்டத்தில் இருக்கையில் 7.5 வருஷம் மட்டும்தான் நல்லா இருக்குது. அப்புறம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 வருஷம் மட்டும் நல்லா இருக்குன்னா அதுவும் பிச்சு பிச்சு வரும், விட்டு விட்டா 2.5 வருஷமாக வரும்னாக்கா அப்படி இல்லை. ஆக்சுவலாக வந்து மற்ற யோக பாவங்கள் நல்லா இருந்ததுனாக்கா ரொம்ப விரிவாக பேசும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜாதகனுக்கு வந்து பஞ்சமகா புருஷ யோகம் அல்லது வந்து கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. கஜகேசரி யோகம்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வருவான். மதிகுரு வந்தாய் கூடில் மதுரமாம் வாக்குண்டாகும் பதியதில் வந்த பாலன் பராக்கிரம வந்தனாகி நிதிதன மதிலை இச்சை நீடு சௌவாக்கியம் கீர்த்தி அதுதனை அடைவன் என்று அன்புடன் கூறுவாய் நான் பிரமாதமாக பிழைப்பார்ன்ற மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து அந்த பஞ்சமகா புருஷ யோகத்தில் இருக்கவங்களுக்கும் கஜகேசரி யோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வரும். எனிவே இது சம்மந்தமாக நம்ம விரிவாக அந்த கேப் கிடைக்கிறப்பெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் உங்கள் முன்னாடி DVD ஷாப். எங்களிடம் பக்தி பாடல்கள், MP3 ஆடியோ, 5.1 DVD கேசட், ஹாலிவுட் திரைப்படங்கள், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்பட அனைத்து மொழி படங்களும் கிடைக்கும். இசைக்கருவிகளின் மெட்டுக்கள், வரலாறு, பேச்சு, ஆன்மீகம், MP DVD, VCD, லென்ஸ் கிளீனர் மற்றும் ப்ளூரே கோல்டு டிஸ்கும் கிடைக்கும். மேலும் விவரங்களுக்கு DVD சினிமா டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் மாசபியர் நம்பர் 968 அரிஸ்டோ ஹோட்டல் கீழ்ப்புறம், டெல்லி ஸ்வீட்ஸ் அருகில் பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டானா, கரூர். முப்பது வயதில் முதுமையா? நம் பெண்மணிகள் அடிப்படையில் வேகிறார்கள், புகையிலும் வெயிலிலும் காய்கிறார்கள். 30 வயதிலேயே இவர்களுக்கு முதுமையா? நெவர். பிரியங்கா பியூட்டி பார்லர் இன்றைய பெண்மணிகளுக்காகவே ஃபேஷியல், ப்ளீச்சிங், மெஹந்தி, ஹேர் கட்டிங், ஹேர் கலரிங், ஹேர் ஸ்ட்ரைட்டனிங், ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட், பிம்பிள் ட்ரீட்மெண்ட், பிக்மெண்டேஷன் ட்ரீட்மெண்ட், அண்டர் ஐ டார்க் நெக் ட்ரீட்மெண்ட் அனைத்தும் எக்ஸ்பர்ட் பியூட்டிஷியனால் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது. பிரியங்கா பியூட்டி பார்லர், பிரியங்கா ஃபிட்னஸ் சென்டருக்கு வாங்க, உங்களை ஸ்லிம் அண்ட் ஃபிட்டா வச்சுக்கோங்க. மேலும் எங்கள் லேடிஸ் டெய்லரிங் டிவிஷனில் சுடி, பிளவுஸ், எம்ப்ராய்டிங், ஜர்தோஷி, ஸ்டோன் டிசைனிங் அனைத்தையும் நேர்த்தியாகவும் குறித்த நேரத்திலும் செய்து தருகிறோம். பிரியங்கா பியூட்டி பார்லர், ஃபிட்னஸ் சென்டர் அண்ட் லேடிஸ் டெய்லரிங், எம்பிஆர் பிளாசா, 3rd floor, தைலா சில்க் அருகில், கரூர். Phone 262566, cell 9944531899. பிரியங்கா பியூட்டி பார்லர், முற்றிலும் பெண்களுக்காகவே. வணக்கம். மீண்டும் பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல
இப்போ நமக்கு அடுத்த நேயர் வந்து ரெடியாக இருக்காங்க. நேராக ப்ரோக்ராமுக்குள்ளே போயிடுவோம். வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார். பொண்ணுக்கு கேட்குறேங்க, 22 வயசு சார். யாருக்குங்க? மகளிர் சார். சொல்லுங்கள் சார், என்ன கொஸ்டின் கேட்க போறீங்க? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுங்க, இந்த குழந்தை இருக்குங்க. புத்திர பாக்கியம் உண்டா, எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆமாங்க. 5க்கு உண்டானவன்னு சொல்லக்கூடியவன் வந்து 8மத்த ஸ்தானத்தில் 8ல் போய் நிற்கிறார். ஆனாலும் குரு ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். ஒன்றும் பயப்பட வேண்டாம். 4 கேந்திரத்திலையும் கிரகம் இருக்கு. கேந்திர 4 கிரகம் தனிக்கில் நவம் உதயம் பவம் வெகுவேர் நன்னில் அவைக்குடையார் நவம் உதயம் ஆகிய நாடில் மகர துச்சத்தவர்கள் விற்கோன் மீனுதயத்திற்கு கூடி இருக்கிற எப்போதும் தனவான் என்று இயம்புவது இப்புவியனா. என்னைக்கும் பணக்காரனா பிழைக்கிறதுக்கான அமைப்பு உண்டுங்கிற மாதிரியான ஒரு ஜாதகம் அந்த கேந்திரங்களில் கிரகம் இருக்கிறதுங்கிறது குமாரசுவாமியத்தில் அந்த மாதிரி சொல்றது. இதுக்கு இடையில வந்து இந்த புத்திர பாக்கியத்தை பற்றி எடுத்துக்கிட்டோம்னாக்கா புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல மறைஞ்ச நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால புத்திர ஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்ச நிலையில் நிற்கிறதுனால லேட் ஆகணும்னு இருக்கு. ஆனால் இல்லைன்னு சொல்லலை. அதில் வந்து எடுத்ததுமே பெண் வாரிசு கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கு. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். எப்போ குழந்தை கிடைக்கும் அது அடுத்த பாயிண்ட். அப்படி வருவோம். ஜூலை மாதம் உங்கள் பொண்ணு வந்து கன்சீவ் ஆகும். ஜூலை அல்லது தவறுனா ஆகஸ்ட், இந்த 2 மாதத்தில் கன்சீவ் ஆகிடுவாங்க. நீங்கள் இடையில மெடிக்கல் செக்அப் மட்டும் போயிட்டு வர சொல்லுங்கள் அவங்கள. நல்லபடியாக கிடைச்சிரும். புத்திர பாக்கியம் அந்த பொண்ணுக்கு உண்டு, கவலைப்பட வேண்டாம். புத்திர தோஷம்ங்கிறது வேற. புத்திர தாரத்தாதி ஏகநாய் புதன் வீடேரில் புத்திரர் இல்லை நல்லோர் கூடியில் பிறந்து சாவார் புத்திர நேடாமாதி பொருந்துங்கேந்திர குணத்தில் உற்றிட பலவனாகி ஓங்குமார் அதிபன்றன்னு சித்தமாய் கூடினாலும் தரிசனை பார்வையாலும் சுத்தமாய் புதல்வர் இல்லை இணைமறை சொல்லுந்தானேன்றது புத்திர தோஷத்துக்கான அமைப்பு. இது மாதிரி நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். அதெல்லாம் இதில் இல்லை. உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குருபகவான் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். அதுவும் ஜூலை அல்லது ஆகஸ்ட் அந்த மாதத்தில் அந்த பொண்ணு கன்சீவ் ஆகிடுவாங்க. ஓகே. அந்த பொண்ணுக்கு உடல் உஷ்ணம் ஜாஸ்தி, பாடி ஹீட்டு ஜாஸ்தி, அதே வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதை மட்டும் சரி பண்ணாலே போதும் சார், கிடைச்சிரும். ஓகே சார். பையனுக்கு 20 வயசு ஆகுங்க. சரி சொல்லுங்கள். 20 வயசு ஆகுது பையனுக்கு. அண்ணன் தம்பியா? ஆமாம் சார். சரி கேள்வியை கேளுங்க. சார் தையல் கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க சார், இல்லை ஏதாவது வேறு தொழில் மாற்றி சொன்னாங்களா? தைக்கிற வேலைக்கு போயிட்டு இருக்காருங்களா? ஆமாம். அவர் என்னமோ நீங்கள் சொன்னால் உடனே கேட்குற மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாரே. அதுதான் சார் உங்களே கேட்டால் தானே நீங்கள் சொல்லுவோம். முதல்ல நானே நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன். அவர் ஆக்சுவலாக 7ல் சூரியனும் செவ்வாய் நிற்கிது. அவர் வந்து ஹைகோர்ட்டு சர்ச்சு ரேஞ்சுக்கே பேசுவார் பார்த்துக்கிறங்க. அவர் சொல்கிறதே ரூல்ஸு, அவர் சொல்கிறதே ரெகுலேஷன்ற மாதிரியான அமைப்பு. படார்னு பேசுவார். கோவம் ஜாஸ்தி வரும். உங்கள் வீட்டுக்காரம்மா வந்து உங்களுக்கு கூட பயப்பட வேண்டியதில்லை. கம்முன்னு நிறையானா இருந்துக்குருவீங்க நீங்கள். ஆனால் அவன் அப்படி இல்லை, அவன் இருக்க மாட்டான். முதல்ல நீ கம்முன்னு எனக்கு தெரியலான்றாரு. அது மாதிரி ஆமாம். அவர் ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு இருப்பார். அவர் பேச்சு கீச்செல்லாம் வீச்சாத்தான் இருக்கேன். அதுமாரி அவர்கிட்ட கேட்டால் என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு அத்தனை லட்சம் கூட, நான் இந்த தொழில் செய்கிறேன், இத்தனை ஆயிரம் கூட அந்த தொழில் செய்கிறேன் அப்படிம்பாரு. இல்லாட்டி ஒரு வண்டி வாங்கி கொடுன்னு கேட்பாரு. அவருக்கு நடவண்டி கூட வாங்கி கொடுக்காதீங்க. என்ன தொழிலுக்கு என்ன இப்போ போயிட்டு இருக்காங்க சார். இப்போ சொந்த தொழில் பண்ணுறதுக்கு அவருக்கு அமைப்பு இல்லைங்க. முதல்ல வேலைக்கு போய் சொல்லுங்க, அடிமை தொழில் பார்க்கட்டும். அதுக்கப்புறமேல வேணா சொந்த தொழிலுக்கு வரலாம். 25 வயசுக்கு மேலே தான் சுய தொழில். சரிங்க. இப்போ வந்து கிளாஸ் போகட்டும், அடுத்து வேலைக்கு போகட்டும், அடிமை தொழில் பார்க்கட்டும். இன்னும் வந்து அவருக்கு பொருளாதாரத்தினுடைய வேல்யூ தெரியாது, பணத்தோட வேல்யூ தெரியாதுங்க. ஒரு 100 ரூபாய்க்குமான வேல்யூ என்னங்கிறது அவருக்கு தெரியட்டும். அதுக்கப்புறமேல் சொந்த தொழில் பண்ணலாம். இதை இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதை அவன்கண் விடல் அப்படின்னு சொல்லி ஒரு குறள் இருக்கு. அதுபடி அவர் இந்த காலத்தில் இவர் கையில் ஒப்படைச்சா அதை பத்திரமா வச்சிருப்பாருன்னு ஒரு கணக்கு வரும். அந்த டைமில் ஒப்படைக்கலாம். இப்போ ஒன்றும் வேணாம். நமஸ்காரம் சார். எந்த வீட்டிலேயும் பிள்ளைய சொல்கிறத கேட்குதுன்னு ஒரு பாயிண்ட் வருது இல்லையா? தாய் தாப்பனார் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இவங்க வாட்டுக்கு இவங்க வேலையில் தான் இருப்பாங்க. என்ன காரணம்? அதுக்கு பேர் தான் ஜெனரேஷன் கேப் அப்படின்னு சொல்கிறது. இப்போ யூஸ்வலாகவே வந்து பசங்களுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். பசங்கன்னு இல்லை, பொண்ணுங்கன்னு இல்லை, எல்லாத்துக்குமே அது மாதிரி தானே. ரொம்ப வேகமாக இருக்கும். அதுக்கு ஈடு கொடுத்து போகிறதுக்கு இவங்க தான் இழுத்துட்டு கிடப்பாங்கன்ற மாதிரியான அமைப்பு. சரி, ரைட். எனிவே அடுத்த நேயர் வந்துட்டார். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. கல்யாணம் பண்ணலாமா என்னங்க? 27 வயசு ஆகுறதா? ஆமாங்க. தாராளமாக பண்ணலாமே. கல்யாணம் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லையே. ஏன்னா அவருக்கு ஒன்றும் ஜாமியார் யோகம் இல்லை. பேசும் குரு வலிதாய் நான்கில் பேரோடு வந்தவரில் தேசம் புகழ் காசாயம் தண்டமது கொண்டும் பூசும்பொடி ருத்ரமணி புகழ்கொண்டல கவசம் நேசத்தோடு பூண்டே இவன் நிமல நடி வணிவன் அப்படி இருந்தாத்தான் கல்யாணத்துக்கு இழுத்துட்டு கிடக்கும். இப்போ இந்த 27 வயசில் ஒரு கல்யாணம் கூடணும்னு அமைப்பு இருக்குதுங்கம்மா.
சரிங்க. தாராளமாக செய்யலாம். செய்கிற பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரன் வர்றது வந்து சொந்தத்திலேருந்து வரணும்னு அமைப்பு இருக்குது. ஒன்று விட்ட சொந்தமாக இருக்கணும், அம்மா வழியில் ஒட்டினதாக இருக்கணும், கிழக்கு அல்லது தென்கிழக்கு திசையிலேருந்து வரணும், 2 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க, தாய் உள்ள இடமா இருக்கும், தகப்பனாரும் உள்ள இடமா இருக்கும், சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க, சொத்து சுகம் உள்ள குடும்பமாக இருக்கும். அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அதை தாண்டி தான் அந்த வீட்டுக்கு போகணும். கிழக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க, மோல்டு பண்ண வீடாக இருக்கும். நீங்கள் போய் அந்த பொண்ணை பார்க்குறச்ச அந்த பொண்ணு வந்து பச்சை கலர் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் இருக்கும், பச்சை கலரும் சிவப்பு கலரும் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதுவே அவங்க தம்பி கொண்டாட்டி, வேற கலரில் இருந்ததுன்னா ஊராம் கொண்டாட்டி. சரியா? ம். அதனால தாராளமாக பண்ணலாம், அமையும். இந்த வருஷத்துலேயே கல்யாணம் முடிஞ்சுன்னு கவலைப்படாதீங்க. ஆமாம்மா, தொழில் 2வது தானே, கல்யாணம் வந்து ஃபஸ்ட்டு. இல்லை உத்தியோகம் புருஷ லட்சணம்மா, ஃபஸ்ட்டு தொழிலை கேட்டிருக்க வேணாமா? எனிவே பரவாயில்ல. தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டோம்னா 10க்கு உண்டான ஒரு சந்திரன் அட்டம ஸ்தானத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறாரு. வேலை பார்க்கணுமே. என்ன பண்ணிட்டு இருக்காருங்க அவரு? பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு லேட்டாக போவோம். ஏன் லேட் ஆயிருச்சு? நான் நேரம் ஆயிடுச்சு அப்படிமா. ஏன் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா லேட் ஆயிடுச்சு அப்படிமா. நான் என்ன தொழில்னு கேட்டால் அவர் தொழிலில் தாங்க இருக்கார். என்ன தொழிலில் இருக்கார்? தொழிலில் தாங்க இருக்கார். ரைட். எனிவே கவலைப்பட வேண்டாம். 10க்கு உண்டான 8ல் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால அட்டமஸ்தானத்துக்கு ஏறினாலும் உச்சமாக நிற்கிறனால மறைவு கிடையாது. ஸோ அவருக்கு தொழில் நல்லாயிருக்கும். நீங்கள் நம்பி கல்யாணம் பண்ணலாம், கவலைப்பட வேண்டாம். வணக்கம்மா. சொல்கிறது வந்து சிலர் அப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் லேட் ஆயிருச்சு? நேரம் ஆகிருச்சு. ஏன் நேரம் ஆகிருச்சு? லேட் ஆகிடுச்சு. அது மாதிரியான திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க பாருங்க. அது மாதிரி. வணக்கம் சார். வணக்கம், கார்த்திக் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அரவுசன் பேசுகிறேன். சார் வயசு 27. 27 வயசு. கேளுங்க சார், என்ன கேட்கணும்? சார் தொழில் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்குறேங்க சார். சொந்த தொழில் பண்ணணும்னு அமைப்பு இருக்கேப்பா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தொழில் சார் பண்ணலாம்? வரவு செலவு சம்மந்தப்பட்ட தொழில் உங்களுக்கு நல்லபடியாக வரும். மேற்கு திசையில் போய் பண்ணணும்னு அமைப்பு இருக்குது. கூட்டு சேர்ந்து செய்யணும்னு அமைப்பு இருக்குது. கூட்டு சேர்ந்து பண்ணலாம் அமைப்பு இருக்கலாம் சார். சார் மேரேஜ். ஸோ அவ்வளோதானா தொழிலை பற்றி? இன்னும் 2 கேள்வி கேளுங்க. ஜோசியர்னா திருப்பி கேட்க வேணாமா? சரி. சரி, தொழிலை பற்றி அவ்வளோதான் இல்லையா? சரி, ரைட்டு. மேரேஜுக்கு போயிடுவோம். மேரேஜை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டா சந்திரன் 2ல் கேதுவா நிற்கிற வலுவான தோஷ சாமியம்னு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு 27ல் மிஸ் ஆகிறதுக்கு அமைப்பு இருக்குது. 29ல் கல்யாணம் ஆகும். சரிங்க சார். 29ல் கல்யாணம் ஆகும். நல்லபடியாக திருமணம் நடக்கும். பொண்ணு வந்து உங்களை காட்டிலும் கொஞ்சம் வசதி கூடுதலான இடத்துல இருந்து வந்து சேருவாங்கன்னு அமைப்பு இருக்குது. தெற்கு அல்லது தென்மேற்கு திசையிலேருந்து வரணும்னு அமைப்பு இருக்குது. 3 பேர் கூட பிறந்தவங்க இருப்பாங்க. தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கும். ஃபுல்லாக படிச்சிருக்கும். வேலை வெட்டியெல்லாம் ஒன்றும் பார்க்க, வெட்டி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் படித்த பிள்ளையா இருக்கு. சரியா? அம்மா அப்பா உடல்நிலை அம்மாவுக்கு இல்லை, நிறைய பேருக்கு பதில் சொல்லணும். பட் இருந்தாலும் அம்மாவுடைய ஹெல்த்னு கேட்டீங்க, அதனால் அதுக்கு ஒரு வரி சொல்லிடுவோமே. 4க்கு உண்டானவன்னு சொல்லக்கூடியவர் சூரியனாகி 7ல் செவ்வாயோட சேர்ந்து நிற்கிறார். அம்மாவுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குது, ஆரோக்கிய பலம் நல்லா இல்லை. அதாவது வைத்தியம் பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்பப்போ மெடிக்கல் செக்கப்பு, மாத்திரை மருந்து, போக்குவரத்துன்னு அப்படியே வண்டி உருளும். அம்மாவுக்கு வயசு சொல்லுங்கள். அம்மாவுக்கு 48. குதிங்கால் வலி வரணும்னு அமைப்பு இருக்குது. முழங்கால்லேருந்து கீழே 6 சதையில் கால் குடைச்சல் வரணும்னு அமைப்பு இருக்குது. பேக் பெயின் வரணும்னு அமைப்பு இருக்குது. ஒரு சைடு ஷோல்டரோட சேர்த்து கைவலி வரணும்னு அமைப்பு இருக்குது. பட் எது வந்தாலும் ஆயில் பலம் நல்லா இருக்குது. உங்கள் அம்மாவுக்கு ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் மாதிரி இங்கிட்டு நின்று பார்த்தா அங்கிட்டு எல்லாமே தெரியுது. ஸோ கவலையே விட வேண்டாம். சரிங்க சார். ஓகே. தொழில் அதுவே பண்ணலாம் இல்லைங்க சார்? எதுவே சார்? சின்ன இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். சரி பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கு திசையில் போய் பண்ணுங்க, நல்லாயிருக்கும். இது இருக்க உங்களுக்கு வர செலவு அமையும். சார் வேற கூட்டு ஏதாச்சும் பண்ணலாங்களா? அதான் கூட்டு செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கூட்டு செய்யுங்க, அல்லது மாமன் மச்சனோட சேர்ந்து கூட்டு செய்யுங்க. சரி. தொழில் நல்லபடியாக விருத்தியாகவும், கவலைப்பட வேண்டாம். சரி. ஓகே, நமஸ்காரம். ஓகே. அப்போ அதான் நான் பார்த்தேன், இந்த ஒரு சின்ன கேப் கிடைக்காதுல்ல நமக்கு. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க. அமுதா சகோதரன் பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து இருங்க. வெயிட். என்ன வயசு இப்போ நடக்குது உங்க பொண்ணுக்கு? எங்க பொண்ணுக்கு இது வந்து 10வது மாசம். 10வது மாசம் நடக்குது. ஆமாங்க. ரொம்ப பெரிய வயசு. ரைட்டு, கேளுங்க, என்ன கேட்க போறீங்க? பாப்பாக்கு எப்படிங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஒளிமயமான எதிர்காலம், கவலையே படாதீங்க. அதாவது லக்னத்துல சூரியன் கூட செவ்வாய் நிற்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஆயுள் பலம் நல்லா இருக்கு. படிப்புங்க இருமா,
கணமுள்ள நவமாறு லாபம் 3 கதிர்மைந்தன் அதில் இருக்க விதியும் தீர்க்கம் அப்படின்றேன். அப்போ தீர்க்காயுள் உண்டு. அதே சமயத்தில் வந்து 2ல் குருவும் புதனும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால கல்வி யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது அந்த பொண்ணுக்கு. என்ன படிப்பு படித்தாலும் வாத்தியார் வேலைக்கு போகணுன்னு அமைப்பு இருக்குது உங்கள் பொண்ணு. பிறந்தது ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கும், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கும். அம்மாவை சிரமப்படுத்தின ஜனனமாக இருக்கும். பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் கோயில் இருக்கணுன்ற மாதிரியான ஒரு இடத்துல உங்கள் பொண்ணு பிறந்திருப்பா. ப்ரௌன் கலரும் ப்ளூ கலரும் சேர்ந்த மாதிரியான ட்ரெஸ்ஸில் தாய் இருக்கையில் இந்த ஜாதகம் ஜனிச்சிருக்கணும். இப்படி பிறந்த இந்த ஜாதகர் பிறந்ததுமே நடந்து வரக்கூடிய டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் 8ல் சந்திரன் வலுவாக உச்சம் பெற்று நிற்கிறதுங்கிறதுனால அவருக்கு தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகணும்னு அமைப்பு இருக்குது. யார் உங்கள் வீட்டுக்காருக்கு தகப்பனாருக்கு. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா உங்களுக்கு ஆயுள் பலம் ஆரோக்கிய பலம் நல்லா இருக்குது. அதை பொறுத்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. பாப்பாவுக்கு ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், படிப்பும் நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்து ஆண் வாரிசு கிடைக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்குமா. தேங்க்யூ சார். சார் அப்புறம் என் வீட்டுக்காருக்கு சொல்லுங்க. பேர் சதாசிவம். சதாசிவத்துக்கா? ஆமாம். தொழில் நல்லா இருக்குன்னு சொன்னேனே. இந்த ஜாதகி பிறந்ததுக்கப்புறம் தொழில் ஸ்தானம் அவருக்கு விருத்தி அடையணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்கிறது. 1 வருஷம் முடிகிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் ஃபினான்ஷியல் ட்ரபிள் இருக்கும், பொருளாதாரத்தில் கஷ்டங்கள் தெரியும். 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா வருமா அவருக்கு. ஆனால் வந்து அவருக்கு காசை நிறுத்த தெரியாது. ஆமாம்மா, காசை நிறுத்தியானாக்கா அவர் தான் எந்திரிச்சு நட்டமாக நிற்பார். காசெல்லாம் நிற்காது அவர் கையில். அதனால் உங்கள் கையில் காசை நிப்பாட்டி பழகிக்கோங்க. உங்களோட கையில் பொருளாதாரத்தில் சிக்கனம் கிடைக்கும். நீங்கள் பார்த்து நிறுத்திச்சா அது அவருக்கு ஏதாவது ஒரு வீடு வாசல் போக்குவரத்துன்னு செட் பண்ணணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு 3 வயசுக்கு மேலே வரையில் பாப்பாக்கு. ஸோ உங்களுக்கு சொத்து அமையும், கவலைப்பட வேண்டாம். இல்லை அடுத்த வருஷம் வீடெல்லாம் கட்டுற மாதிரி வருங்களா சார்? இடம் இருக்குங்களாம்மா? இடம் இருந்ததுன்னா வீடு கட்ட. பூர்வீக சொத்தா அது? என்னங்க சார்? பூர்வீகத்து சொத்தா நீங்கள் வாங்கினதாம்மா? சார் அவங்க அப்பாவோட 3, 4, 1, 5 கொண்டான ஒரு வேலை. தாராளமாக செய்யலாம். அதில் இடையில கொஞ்சம் பிரச்சனை இருந்தது அந்த சொத்து மேலே, அதுவும் முடிஞ்சு போச்சு. இப்போ கட்டுறதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டலாம். கிழக்கு பார்த்து வீடு கட்டுறதுக்கு அமைப்பு இருக்குது, கட்டுங்க. கிழக்கு பார்த்து. அருமை 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 அருமை. ஜாதகம் கொடுக்கலையா நீங்கள் நெட்டாக ஜாதகம் கேட்குற மாதிரி கேட்டுருந்தா எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லணும் இல்லையா? பெட்டர் ஆப்ஷன் வந்து உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்து உங்கள் ஜோசியத்தையே காமிங்க, நல்லா சொல்லுவாங்க. எனிவே இன்னொரு காலில் கூட வாங்க, நான் அந்த மாமாக்கெல்லாம் பார்த்துக்குருவோம். ரைட்டா? ஓகே, நமஸ்காரம். செவ்வாய் புதன். அப்போது பிரசன்ன ஜோதிடம் அப்படிங்கிறத வந்து நீங்களும் பார்த்துட்டே இருக்கீங்க, லைவில் பார்த்துட்டே இருப்பீங்க. அது சம்மந்தமாக டவுட் யாராவது கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் கேட்ட பாடில்லை. எனிவே நம்ம பதில் சொல்லிகிட்டே போயிட்டுருப்போம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. வீட்டுக்காரருக்கு 38 வயசு ஆகுங்க. 38 வயசு நடக்குது. ஹலோ, கேள்வியை கேளுங்க, உங்கள் கேள்வியை. எங்கள் வீட்டுக்காரருக்கு 38 வயசு நடக்குதுங்க. அவர் தொழிலை பற்றி பேசலாம். உங்கள் ஃபோனை கட் பண்ணியிருக்கேம்மா. அதாவது டிவி வால்யூம் நீங்கள் இறைச்சலாக வச்சுக்கிட்டு கரகரன்னு பேசுகிறது வந்து 2 பக்கமுமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறது. ஸோ உங்கள் வீட்டுக்காரருடைய தொழில் சம்மந்தமாக கேள்வி கேட்டிருந்தீங்க. உங்கள் வீட்டுக்காருக்கு தொழில் ஸ்தானம்னு எடுத்துட்டா கும்ப லக்னத்துக்கு 10 குண்டான செவ்வாய் லக்னம் மாரி நிற்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நல்லபடியாக வரும். இன்னொரு 3 மாதம் கழிச்சு. இப்போ வந்து மாசி மாதம் நடந்துகிட்ருக்கு. மாசி பங்குனி சித்திரை முடிஞ்சிடணும். வைகாசி மாதம் அக்னி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வீட்டுக்காரருடைய தொழில் ஸ்தானம் நல்லபடியாக வரும், கவலைப்பட வேண்டாம். இப்போ நம்ம அடுத்த நேருக்கு போகலாம். வணக்கம். வணக்கங்க. வணக்கம்மா. அந்த பேர் சொல்லுங்களா? எப்படிங்க? யாரு கேட்கணும்மா? உங்கள் பையனை கேட்குறேங்க. வயசு என்னன்னு சொல்லுங்கள் உங்கள் பையனுக்கு. வயசு வந்து 25 26 நடக்குதுங்க. சரியா கேட்கலம்மா. 25 முடிஞ்சு 26 நடக்குதுங்க. இப்போ 26 வயசு நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க, அடுத்ததுக்கு கேள்விக்கு வாங்க. வேலை ஒன்றும் கிடைக்கலங்க. சரி கேட்கலாங்க. சரி சரி சரி. வேலை எப்போ கிடைக்கும் அதானே கேள்வி? ஆமாங்க. சரி, இன்னும் ஒரு 2 மாதம் விட்ருங்க. 2 மாதம் கழிச்சு அவருக்கு வேலை கிடைக்கும். மாசி பங்குனி விட்ருங்க, சித்திரையில் வேலை கிடைக்கும். கிடைக்கிற வேலை வந்து வடக்கு திசை அல்லது வடகிழக்கு திசையில் கிடைக்கணும்னு அமைப்பு இருக்கு. வேலை வந்து இனி கிடைக்கிற வேலையில் ஒரு நிலையா நிற்பார். ஏன்னா இதுக்கு முன்னாடி கிடைச்சப்பயும் நிலையா நிற்கலை. ஆனால் இனி கிடைக்கிற வேலையில் ஒரு நிலையா நிற்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. நிற்பார், கவலைப்பட வேண்டாம். ஓகேம்மா, நமஸ்காரம். அந்த வணக்கம்.
இந்த வால்யூம் பிரச்சனைங்கிறது வந்து எல்லா டிவிலையும் எல்லா ப்ரோக்ராம் எல்லா லைவ்லையும் எல்லா காம்பேரிங் பண்ணுறவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது ஏன் அந்த பணி பண்ணுறாங்கன்னு தெரியல. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். சார் சொல்லுங்க. யாருக்கு? அண்ணன் பையனுக்குங்களா? சொல்லுங்க. 28 வயசு ஆகிடுத்து. கல்யாணம் எப்போ ஆகும்? ஏழுக்குண்டானவர் சனீஸ்வரன் என்ன ஸ்தானாதிபதி புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்று நிற்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 29 வயசுல கல்யாணம் கூடிருங்க அவருக்கு. சரி சார். ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன சிக்கல்னா, இவருக்கு இந்த 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி மந்திரவாதிகள் இருக்க கிளியை பிடிச்சாப்புல ஒரு பொண்ணு பிடிக்கிறது. அதனால என்ன பண்ணணும், இப்போ இருந்தே தேட ஆரம்பிச்சிருங்க. ஒரு 10 பொண்ணாவது பார்த்து அதுக்கப்புறம் தான் செட் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. நல்லபடியாக செட் ஆகும். வரணும் அமையிறதுங்கிறது மேற்கு திசையிலேருந்து வரணும்னு அமைப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க 2 பேர் இருப்பாங்க. தாய் தகப்பனார் உள்ள இடமா இருக்கும். சொந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. வடக்கு பார்த்த வீட்டில் குடியிருக்கிறவங்களா இருப்பாங்க. நல்ல இடத்துல இருந்து வரணும் அமையணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. அந்த பொண்ணு படித்த பொண்ணாக இருக்கும். இந்த ஜாதகனை காட்டிலும் கூடுதலாக படித்த பொண்ணாக இருப்பான். ஓகே சார், நமஸ்காரம். யாருக்கு? எத்தனை வயசு? சொல்லுங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போதா? சரி, 2க்குண்டான ஒரு வலு. அதாவது சங்கடகர சதுர்த்தி வருதில்ல, கேலண்டரில் பாருங்கள் போட்டிருப்பாங்க. சங்கடகர சதுர்த்தின்னு வருதில்ல, அன்னைக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. தேன், பால், பன்னீர், விபூதி, குங்குமம், சந்தனம் ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணுங்க. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யிலை கண்ட உண்மைங்கிறது தானே வந்து பிள்ளையாருக்கான அமைவு. ஸோ நீங்கள் வந்து சிக்கனை பிடித்தேன் உன்னை இந்த மாதிரி சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாரை போய் பிடிங்க. பிள்ளையாரை பிடிச்சிங்கனாலுமே போதுமானது. உங்கள் பையனுக்கு வந்து ஹெல்த் வைஸ் நல்லாயிருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்த பாயிண்ட் வந்து நான் ஒவ்வொரு காலருக்கும் சொல்லலை, நான் மறுபடியும் சொல்கிறேன். வால்யூமை மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு தெளிவாக பேச கிடைக்கிற மாதிரி, ஏன்னா கொஞ்சம் தெளிவாக கிடைக்கிற மாதிரி பேசுங்க, நல்லாயிருக்கும். வணக்கம். ஹலோ, சுத்தாங்கிற பேருக்கு பார்க்கணுங்க. யாருக்குங்க? சுத்தாங்கிற பேருக்கு பார்க்கணுங்க. புத்தாங்கிற பேரெல்லாம் இருக்கட்டுங்க. யாருங்க அவங்க? எங்கள் வீட்டுக்காரம்மாங்க. ரைட்டு. வயசு என்னன்னு சொல்லுங்கள். வயசு 28ங்க. சொல்லுங்க ஐயா, என்ன கேள்வி கேட்கணும்? அது படிச்சிருக்குங்க. சரி, வேலை கிடைக்குமா? அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படின்னா? ஆமாங்க. வாத்தியாருக்கு படிச்சிருக்காங்களா? ஆமாங்க. ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உரிய வேலை கிடைக்கும். உத்தமர் குருவம் செவ்வாய் உயர்குண வெள்ளியானோர் தக்கனர் கேந்திரத்தில் தனித்துமே இருப்பராகில் மிக்கதோர் புகழினோட மேல்நிலை பதவி பெற்று சிக்கலை இன்றி வாழ்வில் சிறப்பராம் அரசினால. அரசாங்க வேலை உறுதியாக உண்டு. சரிங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு ஒரு 6 மாசமா. வீட்டில் தானே? ஆமாங்க. வீடுன்னு இருந்தால் அப்புறம் சண்டை வராமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க. எல்லாத்துக்குமே தெரியும். 1330 அருங்குறளும் 1100 பகர்ந்திருப்பின் மண்ணு தமிழ் புலவர் வாய்கேட்க வீட்டிருக்கலாம்னு சொன்னேன். திருக்குறளில் முதல் குறள் எல்லாத்துக்கும் தெரியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்றது. 1330வது குறள் தெரியுங்களா உங்களுக்கு? நிச்சயமாக தெரியாது. ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறின் அப்படிங்கிறது இன்பத்து பாலில் வரும், காமத்து பாலில். அதாவது வீடுன்னு இருந்தால் சண்டை வரத்தையும் செய்யணும். இப்போ வந்து உங்களை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டுக்காரம்மா நிறைய பேசுகிறாங்க அதனால சண்டை வருது அப்படிம்பீங்க. அவங்கள கேட்டால் என்ன சொல்லுவாங்க? இல்லைங்க, பிரச்சனை வேறு மாதிரி பிரச்சனை. ரைட் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ப்ராப்ளத்தை குறைக்கிறதுக்கான வழி அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிரன். இவங்களுக்கு வந்து 28 வயசு சொன்னீங்க இல்லையா? ஆமாங்க. வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போக சொல்லுங்கள். சரிங்க. நெய் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு வர சொல்லுங்கள். 5 வாரம் போக சொல்லுங்கள், ப்ராப்ளம் ஆஃப் ஆயிரும். 5 வாரம் தொடர்ந்துங்க? ஆமாம், தொடர்ந்து. சப்போஸ் அவங்க போக முடியலன்னா நீங்கள் கூட போயிட்டு வாங்க. கூட நானும் போயிடலாங்களா? நான் என் பேருக்கு எப்படிங்க சோவியத் பண்ணுங்க. என் பேர் பேரெல்லாம் வேணாம் சார், உங்கள் வயசு மட்டும் சொல்லுங்கள் சார். வயசு 41ங்க. கேளுங்க. இப்போ என்ன கேள்வி கேட்கணும்? நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படியே இருக்குமா இல்லை? இல்லை சார், இன்னும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. இடையில கொஞ்சம் தொய்வாயிருச்சு, விழுந்து எந்திரிக்கணும்னு இருந்தது, விழுந்தாச்சு, எந்திரிச்சிட்டு இருக்கீங்க. சரிங்க. தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. உங்களுடைய பொருளாதார கஷ்டம்ங்கிறது உங்களுடைய 42வது வயசில் ஃப்ரீ ஆயிடுவீங்க. எக்கனாமிக்கலாக ஃப்ரீ ஆயிடுவீங்க. எக்கனாமிக்கலாக ஃப்ரீ ஆயிடும். எந்த கோயிலுக்கு சொன்னால் நல்லா இருக்குங்க? கற்றுக்குண்டான ஒரு முருகனை பிடிச்சிக்கோங்க கெட்டியா. சஷ்டிக்கு வளர்பிறை சஷ்டி தேவரை சஷ்டி ரெண்டுக்குமே வந்து முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் பேர்லேயே ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும்.
சரிங்க. இங்கே நம்ம ஊர்லேயே இருக்கார்ல, வெண்ணமலை முருகன் இருக்கார்ல, ஆமாங்க. அங்கேயே போயிட்டு வாங்க. சரிங்க. ரைட். கிஷோருங்கிற பையன் தயாரிச்சிருக்காங்க. இல்லை சார், இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கல்ல லைனில், நம்ம அப்படியே போயிட்டே இருப்போம். அது வந்து நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் ஸ்க்ரோலிங்கில் போட்டிருப்பாங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் வந்து டிவியில் உட்காந்துட்டு இப்போ பப்ளிக் ப்ரோபகண்டா பண்ணாட்டி என்ன, நம்ம அதுக்குள்ள இன்னும் 2 காலர் சந்திச்சிருவோம் அந்த டைம்லையும். நீங்கள் அந்த செல்லுக்கு அடித்து கேளுங்க, அந்த செல்லை நம்ம நண்பர் இருக்கார், அவர் உங்களுக்கு ப்ரோக்ராம் கொடுப்பார். ஓகே, நமஸ்காரம். வணக்கம். ஹலோ, சொல்லுங்கம்மா. பூபதி அர்ச்சனா சித்திரம். பூபதி இருக்கட்டும். பூபதிக்கு வயசு என்ன ஆகுதுங்க? 19. சொல்லுங்கம்மா, என்ன கேட்கணும்? அவன் படிப்பு எப்படி இருக்கேன்? 2க்குண்டானவர், அதாவது சுக்கிரன் 5ஆம் பாவத்தில் போய் நிற்கிறார். இப்போ படிச்சுட்டு இருக்கணுமேம்மா? இன்ஜினியரிங் படிக்கிறாரா? ரைட், நல்லபடியாக படித்து முடிச்சிருவாருங்கம்மா. நீங்கள் பணம் மட்டும் கட்டிகிட்டே இருங்க, போருமானது. ஆனால் என்ன, வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறதுங்கிறது மட்டும் ஒரு ஃபீலிங்கில் இருப்பாப்புல. 5ல் சுக்கிரன் நிற்கிறது வலுவான அமைப்புங்கிறதுனால ஆயுள் அனுகிரகம் நல்லா இருக்கு. இப்பவுமே வண்டி கேட்பாருங்க, 2 வீலர் கேட்பாரு. சரி கேட்பாரு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்கலங்கிற பட்சத்தில் நல்லதே, பட் கேட்கணும்னு அமைப்பு இருக்கு. கேட்பாரு, கேட்டாருனாக்கு இப்போ வாங்கி கொடுக்க வேணாம், படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்துக்கலாம். நிச்சயமாக கிடைக்கும், கவலையே படாதீங்க. 10க்குண்டானவன்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகத்துக்கு வந்து கேது பகவான் நின்ன சனாதிபதி 7ல் நிற்கிறதுனால வடக்கு திசையில் கிடைக்கும். முடிக்கிட்ட பெங்களூர் போகணும்னு அமைப்பு இருக்குமா அவருக்கு? அப்பாவுக்கு அப்படியே கேட்டுடலாமா? 2க்குண்டான கேது. அவருக்கு வயசு சொல்லுங்க. 46. சரிம்மா, சொல்லுங்க. அவருடைய தொழில் சம்பந்தமா ஏதோ கேட்க போறீங்க போல இருக்கே, என்ன? விவசாயம் தாங்க. விவசாயம் எப்படி இருக்குன்னு கேட்கணுமா? 10ல் குரு பகவான் கூட புதன் நிற்கிறது வலுவான அமைப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் விவசாயம் நல்லா இருக்குமா உங்களுக்கு? பச்சை கலர் ஐட்டம் பூராமே நல்லா இருக்கும். எண்ணெய் வித்துக்களில் கடலை நல்லா இருக்கும். அது என்ன போடுவீங்க? அதை எதாவது ஹார்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னு சொல்லுங்க, எதுவும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். கரும்பு தாங்க மெயினாக சொல்லுவோம். கரும்பு, அப்புறம் கரும்பு குச்சி, இந்த 2. கரும்பு குச்சிக்கிழங்கு. ரைட்டு ரைட். அது வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் கரும்பை விட குச்சிக்கிழங்கு லாபகரமாக இருக்கும். சரியா? கரும்பு வந்து பணப்பயிர்னு சொல்லுவாங்க. அது குச்சிக்கிழங்கு வந்து தண்ணி வந்து ட்ரையாக இருக்க காலங்களில் போடுறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு குச்சிக்கிழங்கு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இந்த வருஷத்தில். ஆயுட்காலம் பரவாயில்லைங்களா? என்னங்கம்மா? ஆயுட்காலம். ஆயுட்காலம். ஆயுள் பலம் நல்லா இருக்குமா? அதே மாதிரி உங்களுக்கு மாங்கல்ய பலமும் நல்லா இருக்கும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அந்த உங்களுக்கு குலதெய்வத்தில் வந்து பெண் தெய்வம் இருக்கு இல்லையா, அதில் கன்னி தெய்வம் ஒன்று இருக்கும். அது வந்து நீங்கள் குடியிருக்கிற வீட்லேயே இருக்கும். பாரப்பா 3 6 10 1 பகருகின்ற வண்ணொன்றில் வெய்யோன் நிற்கில் சீரப்பா ஜென்மனோட மனையில் தானும் சிவசிவா தெய்வங்கள் காத்து நிற்கும் வாரப்பா வாகனமும் ஞானம் புந்தி வழமான புத்திரர்கள் அரசர் நேசம் கூரப்பா உரிவனடா சத்ருபங்கன் கொற்றவனே புலிப்பாணி காட்டினேம்பார். புலிப்பாணி 600ல். அதனால் தெய்வகடாட்சம்ங்கிறது இருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு செய்வன பில்லி சூன்யம்லாம் ஏறாதுங்கம்மா. நீங்கள் அதில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டியதில்லை. பொருளாதார கஷ்டங்கிறது போன வருஷத்தில் கொஞ்சம் இருந்திருக்கும். இந்த நடப்பு வருஷத்தில் வந்து உங்களுக்கு குச்சியை வந்து நல்லா கை கொடுக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கரும்பு கை கொடுக்கும். ஸோ தொழில் நல்லபடியாக விருத்தி ஆகும். அவருக்கு நம்பி கடை வாங்கி தம்பியை படிக்க வைங்க, ஜெயிச்சிடலாம். ஓகே, நன்றி நன்றி. நேர்களே, கிட்டத்தட்ட 1 ஹவர் போனதே தெரியல, சரசரன்னு ஓடிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நேர சுருக்கத்தின் காரணமாக வந்து கரெக்டாக அந்த ப்ரோக்ராமை முடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் வந்து பார்த்துட்டு இருந்து இந்த இதுக்கு வந்து கோஆப்ரேஷன் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அப்போ நம்ம நேயர்கள் அனைவரும் ஆள் போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். DVD ஷாப். எங்களிடம் பக்தி பாடல்கள், MP3 ஆடியோ, 5.1 DVD கேசட், ஹாலிவுட் திரைப்படங்கள், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, தமிழ் உள்பட அனைத்து மொழி படங்களும் கிடைக்கும்.